தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அந்த சில்மியாபுர அந்த சாதியுடைய மரணத்தை அது வெளிக்காட்டாமைக்கு என்ன நடந்ததுன்னு அதில் ரகசியம் தெரிய வைக்காமைக்கு இப்போ மദ്രஸால வந்துட்டு பிளான் ஒன்று பண்ணி கொண்டு இருக்கிற யூடியூபர்மார்களும் டிக்டாக் வீடியோ போடுறவங்களும் ஃபேஸ்புக் வீடியோ போடுறவங்களும் அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. தயவு செஞ்சுட்டு யாரும் போவானா. ஏன்னு சொன்னாக்கா அந்த புள்ளோட மரணம்னு சொல்கிறது அது ஒரு ரகசியம் உண்டு. என்ன யாருக்கு தெரியாது அன்றைக்கி என்ன ஆவிருக்கிறதுண்டு. ஏதோ ஒரு விதத்தில் அல்லா பெரியவன், அல்லா வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அதை மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக மறைக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்துட்டு எது யாரும் சரி ஒரு மூலியமாக வந்து அல்லா வெளிக்காட்டினான். அப்போ அவருக்கும் கூட தான் இந்த இது என்ன பிளாக்மெயில் பண்ணிக்குது. அவரையும் கூட தான் அந்த வெளிக்காட்டினவருக்கும் கூட தான் சொல்லியிருக்கு, நாங்கள் இந்த இடத்துல 7 மணி சொன்னாக்க வாங்க, நீங்கள் சும்மா சரி அந்த இடத்துக்கு வந்துருந்து சொன்னாக்க அவங்களே நாங்கள் வந்துட்டு தெரியும் என்ன செய்கிறதுக்குண்டு இந்த சண்டியன்கள் மாதிரி அவங்க கதை செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாமைக்கு போனது ஒரு பச்சை குழந்தோடைய உயிர். அப்போ அதில் பாதிப்பு வந்துட்டு அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கு மட்டும்தான். சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதில் பாதிப்பு இல்லை. அப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் சம்டைம் நான் நினைக்கிறேன் அவங்களே தான் செஞ்சேன்னு இல்லை, சம்டைம் அப்படி இருந்தாக்கா அப்போ அவங்கள நியாயப்படுத்திட்டு அந்த மദ്രஸாவை நியாயப்படுத்திட்டு அவங்க நல்லமென்று சொல்லிட்டு வீடியோ ஒன்று போடுதுன்னு சொன்னாக்கா அந்த பாவத்துக்கு நீங்களும் கூட தான் நாள் ஆவீங்க. ஏன்னு சொன்னாக்கா நாங்கள் வந்துட்டு மദ്രஸாக்களுக்கு நாங்கள் அந்த கோபம் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மദ്രஸாக்கள் வந்துட்டு நல்ல மദ്രஸாக்கள் இருக்குது அதிகமாக. அப்போ இவங்க சொல்கிறாங்க வந்துட்டு இப்படி இந்த மദ്രஸா வந்துட்டு துவேசங்கள் இனவாதிகள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மദ്രஸாவை பூட்டாமன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கன்னைக்கு போனது வந்துட்டு ஒரு உயிர் போனது. அப்போ அங்கன்னைக்கு இன்னும் உயிர்கள் வந்துட்டு இருக்குது, புள்ளைகள் அங்கே இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற புள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னாக்கா இது கட்டாயமாக வந்துட்டு பெரிய இடத்துக்கு எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு, சிஐடிக்கு போலீஸுக்கு எல்லாமே இந்த தகவல் போயிட்டுருக்குது. ஏன்னு சொன்னாக்க இதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா சிவில் மக்கள் வந்து இதில் கலந்து கொள்வது சரியில்லை. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு வீடியோ ஒன்று போட்டால் அந்த வீடியோவுக்கு வந்துட்டு உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும். என்ன சொன்னால் தயவு செஞ்சு யாரும் போவானம். சில நேரம் அப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, போவானம் என்று சொன்னாக்கா எனக்கு போயிட்டு வீடியோ ஒன்று போட இல்லாமைக்கு இல்லை. அப்போ சரியான விதத்தில் நாங்கள் தகவல் எடுத்து பார்க்குற நேரம் நாங்கள் அதுக்கு போகக்கூடாது. எங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு பிள்ளைகள் என்ன குழந்தைகள் எங்களுக்கு அவசியம். இஸ்லாத்துடைய தீனை வந்து கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு மௌலவிமார்களும் ஆஃபீஸ்மார்களும் ஹஜ்ரத்மார்களும் எங்களுக்கு முக்கியம். ஆனால் இப்படி ஒரு கொடுமோண்டு நடந்ததுக்கு அப்புறம் அது எந்த ஒரு தாய் தகப்பனும் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறது. தயவு செஞ்சு போவானம். ஏண்டா அதுக்கு நாங்கள் போகிற மாதிரி இல்லை, நீங்கள் போய்ட்டு வீடியோ அடிக்கிற மாதிரி இல்லை. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அதை நடந்த அநீதி, அந்த அநீதிக்கு நீங்களும் காரணக்காரவங்களாக இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோ நாளும் அது பூட்டி வச்ச அந்த ரகசியம். அப்போ ஒருத்தர் மூலியமாக வெளிவாரதுன்னு சொன்னாக்க இப்போ அதிகமான பேர் வீடியோ போடுறீங்க. நீங்கள் டிக்டாக்ல யூடியூப்பில் நான் பார்த்தேன், இப்போ ஃபேஸ்புக்கில் அந்த சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு இதில் பற்றி பேசுறதுன்னு சொன்னால் அந்த ஒரு குரல் ஓங்கி ஒலித்ததுனால தான் இவ்வளோ குரல்கள் இப்போ அதுக்கு
அந்த நடந்த அநீதிக்கு நியாயமாக குரல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு முக்கியம் எங்களோட பள்ளிவாசல்களும் மദ്രஸாக்களும் காப்பாற்றப்பட வேணும். அதே போல் எங்களோட குழந்தைகளோட உயிர்களும் காப்பாற்றப்பட வேணும். அதே போல் எங்களோட சமூகத்துடைய பேரும் காப்பாற்றப்படணும். எங்களோட பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க, மஹாசீன்கள் இருக்கிறாங்க, அதே போல் வகுப் சபைகள் இருக்குது, உலமா சபைகள் இருக்குது. இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். ஏன்னா உண்மைக்குமே அங்களுக்கு ஒரு தவறு ஒன்று நடந்து இந்த வீடியோ மூலியமாக வந்துட்டு அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்கிற அந்த நடவடிக்கைக்கு வந்துட்டு நாங்கள் எதிராக போய்ட்டு நிற்கக்கூடாது. ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. கடைசி யுத்தத்தில் யாரை சொல்ல அவங்களோட கடைசி யுத்தத்தில் வந்துட்டு நான் நினைக்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு அவங்கள தான் இருக்கும். ஒரு காஃபிருடைய கழுத்தை வெட்டுறது. அந்த நேரம் அந்த காஃபிர் வந்துட்டு களிமா சொன்னது. அப்போ யாரை சொல்ல அவங்க வந்துட்டு உமர் ரலியல்லாஹு கிட்ட கேட்குறது, யா உமரே ஏன் அவரோட கழுத்தை வெட்டினீங்கன்று. அப்போ அவர் காஃபிர்ன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் களிமா சொன்னாருன்னு யார் சொல்ல அவங்க சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிற அந்த வார்த்தை தான் அவன் அந்த காஃபிர்ட மரணத்தை கண்டோன்னு களிமா சொன்னதோ தெரியாதே யாரை சொல்லாவேன்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை சொல்ல அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் அந்த காஃபிர் களிமா சொன்னான். சம்டைம் ஒரு நேரம் சில சமயம் இஸ்லாத்தை வந்துட்டு அந்த காஃபிர் தழுவி கொண்டிருந்தா அல்லாஹ்க்கு நீங்கள் எப்படி பதில் கொடுப்பீங்க? இன்ஷா அல்லாஹ் யா உமரே, இதுக்கு கியாமத்துடைய நாளில் நீங்கள் பதில் கொடுக்கணுமின்னு யாரை சொல்ல அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கணும். நாங்கள் சில நேரம் உண்மைக்குமே அந்த காஃபிர் வந்துட்டு தீனை ஏற்றுக்கொண்டிருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையால் ஒரு தவறு ஒன்று நடந்திருக்கு. அப்போ அந்த கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த தவறுக்கு அல்லாஹ் கிட்ட என்ன தண்டனைன்னு தெரியாது. அப்போ இந்த புள்ள ஒரு நேரம் இந்த சிறுவன் இந்த சாதி ஒரு நேரம் ஆஃபீஸாகி இருக்கக்கூடும், மௌலவி ஒன்று ஆகி இருக்கக்கூடும், மாசினாகி இருக்கக்கூடும், பெரியோரு தக்குவாதாரியாக இருக்கக்கூடும், பெரியோரு ஹாலிம்சாவாக ஆவியிருக்கக்கூடும், பள்ளிவாசலில் வந்துட்டு ஒரு பொறுப்புதாரி ஒன்று ஆவி இருக்கக்கூடும். அப்போ அந்த சிறுவனுடைய மரணத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சாதிக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை மீமிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா செய்யணும். சின்ன மரத்தில் ஒரு சின்ன ரோசாப்பூ மொட்டு வளர்ந்து கொண்டு வர நேரம் அதை உடைச்சாக்கா அந்த எவ்வளோ ஒரு அநியாயம் உண்டு. அதே போல தான் சின்னொரு ரோசாப்பூ மொட்டொண்டு வளர்ந்து கொண்டு வர அந்த ரோசாப்பூ மொட்டை உடைச்ச மாதிரி தான் அந்த சாதியுடைய மரணம். நல்லா யோசனை பண்ணுங்க. இன்றைக்கி உங்களுக்கும் மகன்மார்கள் குழந்தைகள் இருக்குது. நாளை பின்னைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தா என்ன செய்வீங்க? பொறுத்து கொண்டு இருக்கேல தானே. இன்றைக்கு சாதி மாதிரி எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரகசியமான மரணங்கள் நடந்திருந்தது. அல்லாஹ் அறிவன். எங்களுக்கு சொல்ல தெரியா. இந்த வீடியோ தெரியாமைக்கு யாரும் அதை பற்றி பேசவானம். உண்மை எது என்று அலசி ஆராய்ஞ்சி பேசணும் என்று சொன்னாக்கா அன்னைக்கு நடந்த மரணம் ஒன்று இயற்கையான மரணம் என்றா உயிர் போன அந்த சாதிக்கும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். சம்டைம் அந்த சாதியை கொலை பண்ணி இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன காரணம் கொலை பண்ணினவனுக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ்
இந்த ரகசியம் எப்போ சரி ஒரு நாளைக்கு வெளிவரும், அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.